சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாவிற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம். காணாமல் ஆக்கப்பட்டோர் வழக்கில் நடவடிக்கை. யாழ்ப்பாணம் அனர்த்த நிதியில் மோசடி, உதய கம்பன்வில குற்றச்சாட்டு. பதுளையில் தொடரும் மண் சரிவு அபாயம், 800க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். அதிவேக வீதியில் குப்பையை வீசிய யாழ் சாரதி, காவல்துறையினரால் கைது. தொடரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல், ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம். வெனிசுலாவின் எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்கா, கண்டனம் வெளியிட்ட மதுரோ. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பிலும் சாட்சியமளிக்க முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் ஜனாதிபதியுமான கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வருவதற்கு என்ன அச்சுறுத்தல் உள்ளது என்பதை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடிதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமல் ஆக்கப்பட்டனர். அதனையடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. அந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் கோட்டாபய ராஜபக்ஷவை மன்றில் தோன்றி சாட்சியமளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்நிலையூடாக தோன்றி மன்றில் சாட்சியமளிக்க தனது சட்டத்தரணிகளூடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனை அடுத்து கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடிதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட மன்று அடுத்த வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மண்சரிவு அபாயம் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மேலும் 238 குடும்பங்களைச் சேர்ந்த 806 பேர் அவர்களது வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான இடங்களுக்கு நேற்று குறித்த நபர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்த்தன குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக தொடர்ந்து அங்கு மழையுடனான வானிலை நிலவுவதால் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 14 பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்படாமல் இருந்த ரிதிமாலியத்த பிரதேச செயலாளர் பிரிவும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களுக்கேலே மலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 50 குடும்பங்களைச் சேர்ந்த 129 பேரை பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் மொத்தமாக 238 குடும்பங்களைச் சேர்ந்து 806 பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டியிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சீரமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விநியோகிப்பதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பிவுத்துருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்வில குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். நிட்பா புயலின் தாக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால் அந்த மாவட்டத்தில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 16,312 குடும்பங்களைச் சேர்ந்த
51,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் முழுமையாகவும் 322 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் அரசாங்கம் சமீபத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சீரமைப்பதற்காக 25,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதன்படி யாழ் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 36,1,47,500 ரூபாய் ஆகும். இதில் 1,216 வீடுகளுக்கு நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவுக்கு 30,04,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிபர அறிக்கையின்படி நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள வீடுகளின் அலகுகளின் எண்ணிக்கை 893 ஆகும். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வத்திகான் ஆதரவாக நிற்பதாக பாப்பரசர் 16ஆம் லியோ தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுடன் வத்திக்கான் ஒற்றுமையை பிணைத்துள்ளதாக பாப்பரசர் 16ஆம் லியோ உறுதியளித்துள்ளதாக கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தின் பொறுப்பாளர் மொன்சிஞோர் ரொபர்டோ லூச்சினி கூறியுள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்குமாறும் இந்த கடினமான தருணத்தில் இலங்கைக்கான தமது ஆதரவை உறுதிப்படுத்துமாறும் பாப்பரசர் தம்மிடம் தெரிவித்ததாக லூச்சினி கூறினார். இந்த அனர்த்தத்தின் பின்னரான சூழ்நிலையில் நாட்டை மீள கட்டியெழுப்பும் முயற்சிகளில் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையுடன் செயற்படுமாறு பாப்பரசர் இலங்கை மக்களை கோரியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். டிட்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் பால் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாக தேசிய கால்நடை மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஸ்லாபம் பகுதியில் உள்ள பால் உற்பத்தி நிலையம் ஒன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதியில் கால்நடைகளுக்கு அதிக சேதம் ஏற்படவில்லை என்றும் தேசிய கால்நடை மேம்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி ஒரு நாளைக்கு 2,000 லிட்டர் பால் உற்பத்தி குறைந்துள்ளதாக அந்த பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் மழையால் வயல் நிலங்கள் அழிந்துள்ளன. டிட்வா புயலினால் வடக்கு உள்ளிட்ட இலங்கையின் அனைத்து பகுதி மக்களும் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். குறிப்பாக மக்களின் வயல் நிலங்கள் மற்றும் கால்நடைகள் அழிவை சந்தித்திருந்த நிலையில் புயலுக்கு பின்னரான காலநிலையிலும் அது தொடர்கின்றது. 2 நாட்களாக வடமராட்சி கிழக்கில் அதிகளவான மழை பெய்து வருவதால் விவசாயிகள் வயல் நிலங்கள் பெரும் அழிவை சந்தித்துள்ளன. வெள்ள நீர் வடிந்தோட முடியாமல் பெய்து வரும் தொடர் மழையால் வயல்கள் மூடி நீர் நிரம்பி காணப்படுகின்றது. இதனால் பயிர்கள் அழிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. பகடிவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர்கள் 19 பேரின் விளக்கமறியல் காலம் நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்திற்கு வெளியே உள்ள வீடொன்றிற்கு கனிஷ்ட மாணவர்களை அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டில் 19 பெரும்பான்மையின சிரேஷ்ட மாணவர்கள் கடந்த மாதம் 29ஆம் தேதி கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். விளக்கமறியல் காலம் முடிவடைந்த பின்னர் நேற்று மீண்டும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீதவான் உசைன் சந்தேக நபர்கள் 19 பேரையும் நாளை டிசம்பர் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் குப்பைகளை வீசிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நேற்றைய தினம் அதிவேக வீதி காவல்துறை பிரிவின் சுயத்துவ துணை பரிபாலன நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியின் 19வது கிலோமீட்டர் மைல்கல் அருகே கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க நோக்கி சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றின் சாரதி குப்பை அடங்கிய ஒரு பையை அதிவேக வீதியில் வீசியுள்ளார். அங்கு நடமாடும் சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அவதானித்த நிலையில் சேதுவ துணை பரிபாலன நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். அங்கு கடமையில் இருந்த அதிகாரிகள் அதிவேக வீதி சட்டத்தின் கீழ் வீதியில் குப்பைகளை வீசிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த சாரதியை கைது செய்து மேலதிக நடவடிக்கைகளுக்காக சீதுவ காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதி யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரை இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மனித படுகொலை ஒன்றுக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தெஹிவளை வனரத்ன வீதி பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகே துப்பாக்கியால் சுட்டு ஒருவரை கொலை செய்து மற்றொருவருக்கு பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்திற்கு பழிவாங்கும் வகையில் தெஹிவளை பகுதியில் இந்த கொலை திட்டம் தீட்டப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி ஒருவரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுதல், அந்த குற்றத்திற்கு உதவுதல் மற்றும் தூண்டுதல், சட்டவிரோதமான அத்துமீறிய கும்பலின் உறுப்பினர்களாக செயற்படுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக குறித்த ஐவரும் ரத்மலானை பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் 22 முதல் 36 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் பன்குளம, ரத்மலானை, பொரலெஸ்கமுவ மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்களில் பன்குளம பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்களிடமிருந்து 15 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் கல்கிசை படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குற்றத்தின் சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளதாகவும் அந்த குற்றம் தொடர்பாக கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் குற்றத்தை செய்ய பயன்படுத்த தயாராக இருந்த ஒரு மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த மோட்டார் சைக்கிளில் பொருத்தப்பட்டிருந்த இலக்கத்தகட்டின் பதிவு இலக்கம் ஹோமாகம காவல்துறை பிரிவில் திருடப்பட்டு ஒரு மோட்டார் சைக்கிளுடையது என்றும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். வடக்கு மாகாண கடற்பகுதிகளில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துமாறு கோரி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண கடற்தொழில் இணையம் வடமாகாண ஆளுநரூடாக ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளது. கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கான மனு ஒன்றை நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் ஊடாக இன்று அனுப்பி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மனுவில் தற்போது தமிழக மீனவர்கள், அதாவது இந்திய மீனவர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழக மற்றும் காரைக்கால் மீனவர்களின் அட்டகாசமானது வடகவி கடல் முழுக்க இன்று நிரம்பி காணப்படுகின்றது. ஒருபுறம் அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் தொல்லனா துயரத்தை அடைந்திருக்கின்ற இந்த சூழலில், இலங்கை ரீதியில் இந்த சூழலில் வடபகுதி மீனவர்களும் அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த துன்பத்தில் அவர்களும் பங்காளிகளாக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இதற்கான உதவிகளாக நமக்கு அண்டை நாடாக இருக்கின்ற இந்தியா பாரிய அளவிலே உதவி இருக்கின்றது. அதை முதற்க நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றோம். அவர்களின் உதவி பாராட்டத்தக்கது. இருந்த போதிலும் இந்த தமிழகத்திலும் இருந்து காரைக்கால் பக்கம் இருந்து வருகின்ற மீனவர்கள் இந்த உதவியை இல்லாமலாக்குகின்ற, அந்த சந்தோஷத்தை ஒரு நொடியிலே இல்லாமலாக்குகின்ற செயற்பாடாக அவர்களின் வருகை உண்மையிலேயே இந்த கடல் முழுது காணப்படுது. மன்னார் தொடக்கம் நெடுந்தீவு, காரைநகர், முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் நிறைந்து காணப்பட்டு இன்று அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையை ஆக்கியிருக்கின்றது. ஒருபுறம் கடல் வளங்கள் அளிக்கின்றார்கள், இன்னொரு புறம் மீனவர்கள் கடலில் போட்ட வலைகள் அனைத்தையும் அறுத்து நாசமாக்கி இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் ஜனாதிபதி என்ற வகையிலே ஜனாதிபதியை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அவருக்கான மனுவை கையெழுத்திருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து நாங்கள் இந்திய தூதுவர் அவர்களிடமும் கௌரவ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான மனுவையும் கையளிக்க இருக்கின்றோம். இதுவே இந்த இந்திய மீனவர்கள் வருகை இத்தோடு நிறைவுக்கு வர வேண்டும். வெனிசுலாவின் கடற்கரையிலிருந்து ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் பறிமுதல் செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோவின் அரசாங்கத்துக்கு எதிரான அமெரிக்காவின் அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளது. வெனிசுலா கடற்கரையில் பாரிய எண்ணெய் கப்பலை பறிமுதல் செய்துள்ளதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். இது ஒரு பெரிய எண்ணெய் கப்பல் எனவும் உண்மையில் இதுவரை கைப்பற்றப்பட்ட மிகப்பெரியது எனவும் அவர் கூறினார். குறித்த கப்பல் வெனிசுலா மற்றும் ஈரானில் இருந்து கச்சா எண்ணெயை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையை வெனிசுலா கண்டித்துள்ளது. இதை சர்வதேச கடற்கொள்ளை நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டாவிற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம், காணாமல் ஆக்கப்பட்டோர் வழக்கில் நடவடிக்கை. யாழ்ப்பாணம் அனர்த்த நிதியில் மோசடி, உதய கம்பன்வில குற்றச்சாட்டு. பதுளையில் தொடரும் மண் சரிவு அபாயம், 800க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். அதிவேக வீதியில் குப்பையை வீசிய யாழ் சாரதி, காவல்துறையினரால் கைது. தொடரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல், ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம். வெனிசுலாவின் எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்கா, கண்டனம் வெளியிட்ட மதுரோ. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.